Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் அப்படினு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 1ல இந்த டாபிக் இருக்கு. Distribution of charges in a conductor. பக்கத்துல எஸ் விக்னேஷ் குமார் அப்படினு எழுதி இருக்கு இல்லையா? நேத்து ஒரு ஸ்டூடண்ட் அத நம்ம யூடியூப் ஸ்டூடண்ட் வந்து அவருக்கு இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, கமெண்ட்டில் விஷ் பண்ணுறத விட வீடியோவில் விஷ் பண்ணால் கொஞ்சம் அவர் சந்தோஷமாக இருப்பார் இல்லையா? சரி, அவருக்கு ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே. ஸோ ஃப்யூச்சரில் நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய சின்ன வாழ்த்துக்கள். ஓகே, நவ் we can go for the topic. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டர் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ கண்டக்டர் அப்படின்றப்பவே we know that அங்கே n நம்பர் ஆஃப் ஃப்ரீ சார்ஜஸ், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கண்டக்டர் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு சர்ஃபேஸில் மட்டும்தான் சார்ஜ் ஃபில் ஆகிருக்கும், அதுவும் நமக்கு தெரியும். அந்த கண்டக்டருக்கு இன்சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சார்ஜ் 0, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்போது அந்த கண்டக்டரில் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பியர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பியர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது மெட்டல்னு வச்சுப்போமே ஒரு கண்டக்டர். ஸோ இந்த மாதிரி ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து சின்னது. பெருசு சின்னது அப்படின்றத விட ஜஸ்ட் அண்ட் கண்டக்டர், ரைட்டா? ஸோ அப்போது என்ன அப்படின்னா நான் இந்த கண்டக்டருக்கு ஈக்குவல் சார்ஜஸ் கொடுக்குறேன், இல்லை ஆல்ரெடி இந்த கண்டக்டர் வந்து ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், ரைட்டா? ஸோ அந்த சார்ஜ் இருக்குது, லெட் மீ சே தட் இஸ் Q. அதே மாதிரி இந்த சார்ஜ், இந்த கண்டக்டர் ஹேஸ் சம் சார்ஜ், லெட் மீ சே தட் as Q2, இது Q1, ரைட்டா? ஸோ இப்போ இந்த மெட்டல் ஸ்பியர், ரைட்? ஸோ கன்சிடர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ இதனுடைய ரேடியஸை நான் R1 அப்படின்னு சொல்கிறேன், இதனுடைய ரேடியஸை நான் R2 அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், சரியா? ஸோ ஒரு மெட்டல் ஸ்பியர் கண்டக்டர் தான். மெட்டல் அப்படின்னாவே we know that it is a conductor. அதுக்கு இருக்கிற சார்ஜ் Q1 அப்படின்னு சொல்லியாச்சு, இதுக்கு இருக்கிற சார்ஜ் Q2 அப்படின்னு சொல்லியாச்சு. இதனுடைய ரேடியஸ் R1, இதனுடைய ரேடியஸ் R2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு சார்ஜை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒன்று இந்த மெட்டல் ஸ்பியருக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லை இந்த மெட்டல் ஸ்பியருக்கு அப்ளை பண்ணுங்கள். இட் இஸ் அவர் கன்வீனியன்ட், ரைட்டா? என்ன அப்படின்னா சார்ஜை நம்ம அப்ளை பண்ணணும். எதுனா ஒரு மெட்டல் ஸ்பியரில் நம்ம சார்ஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெட்டல் ஸ்பியரில் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெட்டல் ஸ்பியருக்கும் இந்த மெட்டல் ஸ்பியருக்கும் ஜஸ்ட் ஒரு கண்டக்டிங் ஒயர், ரைட்டா? சும்மா ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சால் கூட ஓகே தான். இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஸ்ட்ரைட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்காக இப்படி வரைஞ்சிருக்கேன். ஒரு கண்டக்டிங் ஒயர். அப்போது கண்டக்டிங் ஒயர் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும் சார்ஜ் வந்து கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸிலி, சார்ஜ் வந்து ஈஸியாக மூவ் ஆகிடும். அப்போது இங்கே எனக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜ் எனக்கு நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எப்போவுமே ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு இட் வில் மூவ் இல்லையா? சார்ஜ் மட்டும் இல்லை, எல்லாமே வந்து ஹை டு லோ பொட்டென்ஷியல் தான் மூவ் ஆகும் இல்லையா? அப்போது இங்கே சார்ஜ் அதிகமாக இருக்கும்போது இந்த சார்ஜுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய சார்ஜ் வந்து லெஸ். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிற அந்த சார்ஜஸ் வந்து இந்த மெட்டல் ஸ்பியருக்கு போகும். அப்போது இந்த மெட்டல் ஸ்பியரும் ஈக்குவல் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும், ஈக்குவலாக சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அப்போது என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அந்த சார்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே எனக்கு பொட்டென்ஷியல், ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு மெட்டல் ஸ்பியரும் எனக்கு ஈக்குவலாக இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜை வந்து அடைஞ்சிருது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஈக்குவலாக எனக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தது அப்படின்னா அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மெட்டல் ஸ்பியர் எடுக்கும்போது இந்த இடத்துல எனக்கு பொட்டென்ஷியல், ரைட்? ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனக்கு டெவலப் ஆகிருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் இல்லை எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் போத் ஆர் சேம், ரைட்டா? அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும், அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துலையும் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். நல்லா கவனிங்க, இன்சைட் த கண்டக்டர் சார்ஜ் இஸ் 0, இன்சைட் த கண்டக்டர் சார்ஜ் 0. எனக்கு சர்ஃபேஸில் தான் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், சர்ஃபேஸ். அப்போ இது மெட்டல் ஸ்பியர் அப்படின்றப்போ
இந்த ரெண்டு கேஸுமே ஈக்குவோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை அடைஞ்சிருக்கும். ஈக்குவோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு சார்ஜ் எடுக்கிறோம், இந்த சார்ஜை சுற்றி எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இன் ஆல் த டைரக்ஷன், ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நம்ம இந்த ஒரு சர்க்கிள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ரேடியஸ் எல்லாமே காமன். அப்போ இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே எனக்கு பொட்டன்ஷியல் வந்து சேம். அதுதான் நம்ம ஈக்குவோ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் வந்து ஸ்பியர். அப்போது சர்ஃபேஸில் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு சார்ஜ் ரெண்டு இடத்துலையுமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டு கேஸ்லையுமே எனக்கு ஈக்குவோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து அடைஞ்சிருச்சு. அப்போது ஃபஸ்ட்டு இந்த சார்ஜினுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ, இந்த சார்ஜினுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ சிம்பிளாக டினோட் பண்ணுறதுக்கு லெட் மீ சே திஸ் இஸ் VA and this is VB. அப்போது electrostatic potential at A which is equal to 1 by 4 pi epsilon naught. இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? we have seen this. then Q by R அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது மெட்டல் ஸ்பியர் ஃபஸ்ட் அப்படின்றதுனால சார்ஜ் 1 ரேடியஸ் 1. அப்போது இதே வந்து செகண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்? அதே தான் 1 by 4 pi epsilon naught Q2 வெரி குட் பை R2. ரைட்டா? நான் சொல்லிட்டேன், முன்னவே சொல்லியாச்சு. எனக்கு இந்த இடத்துல சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஈக்குவோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இந்த பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு இது. ஏன்னா போத் ஆர் சேம். சார்ஜஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஒன்று அதிகமாக இருந்தாலுமே நான் கண்டக்டிங் ஒயரை வச்சு அந்த சார்ஜை வந்து நான் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. ஸோ லெட் மீ சே தட் VA which is equal to VB, right? Potential, electrostatic potential at A which is equal to electrostatic potential at B. Yeah, because it is equipotential surface. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? எப்படி இங்கே பாருங்கள், 1 by 4 pi epsilon naught Q1 by R1 which is equal to 1 by 4 pi epsilon naught Q2 by R2. It is the first sphere, second sphere. So இதுவும் மொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சு. So we know that Q1 R1 which is equal to Q2 R2. ரைட்டா? இப்போது இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம சார்ஜ் அந்த ஈக்குவோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த சர்ஃபேஸில் எனக்கு சார்ஜ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போ அதனுடைய டென்சிட்டி, ரைட்? ஸோ சார்ஜ் டென்சிட்டி, ரைட்? ஸோ அதை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னா, சார்ஜ் டென்சிட்டி சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு, ரைட்? ஸோ சார்ஜ் பை ஏரியா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ரைட்? ஸோ காஸ் லாலாம் நம்ம இதை தான் நம்ம பேசியிருப்போம் இல்லையா? ஸோ சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. அப்போது இந்த ஏரியாவில் எனக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதுதான் டென்சிட்டி. அப்போ டென்சிட்டியை நான் சிக்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துலையும் எடுத்திங்கன்னா அதே தான், டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஏரியான்றப்போ இந்த சர்ஃபேஸ், ரைட்டா? அப்போது எனக்கு இது ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்றத நான் ஈஸியாக டினோட் பண்ணுறது Q1, ரைட்? அப்போது Q2, ரைட்? ஸோ ஏரியா அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்த நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் Q1 இந்த டேர்ம் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். சிக்மா 1 இந்த ஏ இங்கே வந்துருச்சு which is equal to Q1. அந்த இடத்துல எடுக்கும்போது நம்ம எப்படி எழுதலாம்? சிக்மா 2 A2 which is equal to Q2 இல்லையா? ஸோ அப்போது இந்த ஏரியா என்ன? சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னேன். சர்ஃபேஸில் எனக்கு சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, சர்ஃபேஸ், ரைட்? அப்போது இந்த மெட்டல் சர்ஃபேஸ் எடுக்கும்போது நம்ம ஜென்ரலாக ஏரியாவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இந்த சிக்மா 1 4 pi R ஸ்கொயர், ஆர்ன்றது ரேடியஸ் இது, அப்போ R1 ஸ்கொயர், ரைட்டா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த Q1. ஈஸியாக இருக்கு இல்லையா? அப்போ இந்த டேர்ம் நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம்? ரைட்? ஸோ இந்த சிக்மா 2 அப்படியே எழுதியாச்சு. ஏரியா அப்படின்றப்போ அதே தான் 4 pi R ஸ்கொயர், 4 pi R ஸ்கொயர் சர்ஃபேஸ் இல்லையா? அப்போ இது ரேடியஸ் R2, ஸோ R2 அந்த விச் இஸ் ஈக்குவல் டு Q2.
கரெக்டாக? அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் Q1 நான் இதை எழுத போகிறேன், இன்ஸ்டெட் ஆஃப் Q2 நான் இதை எழுத போகிறேன். இங்கே அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள், நல்ல கவனிங்க. Q1க்கு பதிலாக என்ன இருக்குது? சிக்மா 1 4 pi r ஸ்கொயர் r² 1 which is equal to sigma 1 இது sigma 2 4 pi r square of radius 2 second sphere, ரைட்டா? ஸோ அவ்வளோதான், வேறு எதனா இருக்கா? இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் இங்கே எழுதலாம், r1 r2. இப்போ ரொம்ப சிம்பிளாக தெரியுது, இந்த ஒரு டேர்மும் இந்த ஒரு டேர்மும் கேன்சல், இந்த ஒரு டேர்மும் இந்த ஒரு டேர்மும் கேன்சல், 4 4 pi கேன்சல் ஆச்சு. ஸோ வி ஹேவ் என்ன இருக்குது? தேர்ஃபோர் என்ன இருக்குது? சிக்மா 1 r1 which is equal to sigma 2 r2. அது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அப்போது இதுதான் இதனுடைய டேர்ம். அப்போ இதை நம்ம இன்னமும் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்? ரைட். ஸோ சிக்மா 1 திஸ் இஸ் நத்திங் பட் த சார்ஜ் டென்சிட்டி அண்ட் த ரேடியஸ். அப்போது சிக்மா r which is equal to கான்ஸ்டன்ட் இப்படி நம்ம எழுதலாமா? ஸோ அப்போ இதை நம்ம இன்னொரு வழியாமல் எழுதலாம், கீழே தெரியாத நினைக்க. ஸோ மேலே எழுதிடுறோம். எப்படி எழுதலாம்? ரைட், அப்படி எழுதலாமா? இப்படி கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது அப்போது அந்த சிக்மா விச் இஸ் நத்திங் பட் த சார்ஜ் டென்சிட்டி இன்வெர்ஸ்லி டு த ரேடியஸ். அப்போது இது ரொம்ப சிம்பிள். எனக்கு ரேடியஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா எனக்கு டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ரேடியஸ் அதிகமாக இருக்கும்போது எனக்கு டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ சிக்மா அப்படின்றது டென்சிட்டி, ஆர் அப்படின்றது ரேடியஸ். அப்போ இன்வெர்ஸ்லி இல்லையா? இன்வெர்ஸ். அப்போது ரேடியஸ் அதிகமாக இருந்ததுன்னா சார்ஜ் டென்சிட்டி கம்மி, சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா ரேடியஸ் கம்மி. புரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படி நம்ம நண்பருக்கு விஷ் பண்ணிவிடுங்க. எஸ் விக்னேஷ்குமார். ஓகே, டன். சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.